இந்த ஷோல சாவா அப்படிங்கிற இந்தி திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல விக்கி கௌஷல், ரஷ்மிகா மந்தானா, அக்ஷய் கண்ணா பல நட்சத்திர பட்டாளங்களே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வெளிவந்திருக்கிற இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சா இல்லையா? இந்த படம் இருக்கு. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. மராத்திய மன்னரான சத்ரபதி சிவாஜியினுடைய மூத்த மகன் சம்பாஜி 1960 அரியணையானார். அவருடைய மாற்றாந்தாயான சோயாராபாய் தன்னுடைய மூத்த மகனை மன்னராக்கணும்னு முயற்சி பண்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சம்பாஜி முகலாய பேரரசை வீழ்த்தணும் அப்படின்ற மாதிரி புறப்படுறாரு. அவரு அவுரங்காசிப்புக்கு இருக்கிற ஒரு பகுதியை மொத்தமா சூறையாடுறாரு. இது அவுரங்காசிப்புக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துது. அப்போ அவுரங்காசிப் என்ன பண்றாரு அப்படின்னா, சம்பாஜியை வீழ்த்தி தன்னுடைய பேரரசை விரிவுபடுத்தி நான் கிரீடத்தை அணிவேன் அப்படின்ற மாதிரி சபதம் எடுக்கிறாரு. அப்போ தன்னுடைய மிகப்பெரிய படைய மராத்தியர்களை நோக்கி அனுப்புறாரு. அப்போ பல ஊர்களை சூறையாடுறாங்க. இது சம்பாஜிக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துது. அவர் வெகுண்டிருந்து முகலாய பேரரசை மொத்தமா வீழ்த்தி சாம்பலாக்கணும் அப்படின்ற மாதிரி சபதம் எடுத்து புறப்படுறாரு. அவுரங்காசிப்பும் சம்பாஜியும் எந்த சூழ்நிலையில சந்திக்கிறாங்க, இதற்கு பிறகு என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய நீதி கதை.